தமிழ் பேசும் அனைத்து நல்ல உலகளுக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதியில் 25,000 இதுதான் பெஸ்ட் கேமிங் ஸ்மார்ட் போன். கண்ணை மூடிட்டு வாங்குங்கன்னு சொல்லி நிறைய இடத்துல பார்த்துட்டு இருந்தோம். கண்ணு மூடினாலும் சரி திறந்தாலும் சரி அடிக்கிற சூட் ஆனால் இங்க வரைக்கும் வருது. நான் வெயில பத்தி சொல்லல. அண்ட் சில்லுன்னு ஒரு சில விஷயங்களும் இருக்கு இந்த போன்ல. எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் அது உண்மையாவே பெர்ஃபார்மன்ஸ்ல பிராக்டிக்கல்ல எப்படி இருக்குன்னு சொல்லணும்ல. நம்ம சொல்லுவோம் Infinix GT20 Pro ஃபுல் ரிவ்யூ வாங்க போலாம். போன வாட்டி அவங்க லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் GT போன்ல நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 48 இன்க்ளூடிங் ஒரு சில டைம் 49 வரைக்கும் கூட போச்சு. ஸோ தெர்மல்ஸ் வந்து இந்த இடத்துல அவங்க வந்து ரொம்ப அதிகமாக வந்து மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்கு. பெர்ஃபார்மன்ஸை பற்றி பிரச்சனை இல்லை, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நிறைய இடத்துல வந்து பார்த்துட்டோம். பட் தெர்மல்ஸ் வந்து இந்த அளவுக்கு போகிறது இட்ஸ் நாட் குட். சரி, இந்த வாட்டியாச்சும் அதை சரி பண்ணாங்களான்னு பார்த்தா சமாளிக்கிறதுக்கு மட்டும் தான் ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுலேயுமே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் குயிக்கான அன்பாக்சிங் பார்த்தலாம். இந்த அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸே வேற லெவலில் இருந்துச்சு டீம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே பிரிச்சு டெஸ்ட்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்காக ஒரு அன்பாக்சிங். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா Infinix GT20 Pro அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அதுவும் இங்கே போகிற கிராண்ட் கேமிங் சூர் அவுட் பிளே த ரெஸ்ட் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அதாவது இந்த மாதிரிலாம் போட்டால் வேற லெவலில் ஒரு ஃபீல் வரும்ன்றது போல யாட்டுங்குது. சரி, உள்ள என்ன இருக்கு? இங்கே ஒரு பாக்ஸு, ஒரு கார்டு, இதுதான் மொபைலுடைய பாக்ஸ். கூடவே இங்கே ஒரு பாக்ஸ் அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள இன்னொன்று இருக்கு. எவ்வளோ பாக்ஸு, சிம் எஜெக்டர் பின், கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அது என்னன்னு நான் சொல்றேன். அதுக்கு அடுத்தபடியா இந்த கார்டு எதுக்குன்னு தெரியல. இது QR கம்யூனிட்டியா அது எங்க இருக்கு? அது எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கிடக்கும். சரி, இதுதான் ஃபோன் பாக்ஸ். இந்த ஃபோன் பாக்ஸ் உண்மையாவே அன்பாக்சிங் வித்தியாசமா இருந்துச்சுங்க. இங்க பாருங்களேன், அப்படி பிரிச்சா இப்படி ஒரு பாக்ஸ் வருதா. இப்பயும் ஃபோன் வரல, இதையும் பிரிக்கணும். ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானே. இப்படி வச்சு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாதிரி Infinix GT20 Pro Cyber மச்சா. பர்மா மச்சான். சூப்பர் மச்சான். இது நல்லா இருக்கே மச்சான். மச்சா இல்ல, மெகா டிசைன். ஃபர்ஸ்ட் விஷயமே பாருங்க, இந்த டிசைன்ல இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மட்ஜஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. பின் பக்கமும் இருக்குது, முன் பக்கமும் இருக்குது. ஏன்னா எல்லாம் யூஸ் பண்ணி வச்சிட்டோம்ல. Infinix எது நல்லா பண்றாங்களோ இல்லையோ, கூடவே ஒரு டெம்பர் கிளாஸ், ஒரு கேஸ், தேவையான எல்லா விஷயத்தையும் கொடுத்துறாங்க. அது வரைக்கும் அவங்களை கண்டிப்பா பாராட்டணும். கூடவே சார்ஜர் இருக்கு அண்ட் கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் A to டைப் C. இந்த டைப் C பாருங்க, அப்படியே எல் ஷேப் கேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க கோட்டிங். இப்போ முக்கியமான ஒரு டப்பாவை பார்த்தலாம். சரி, இதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பிரிச்சு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஃபிங்கர் ஸ்லீவ்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேமிங் எல்லாரும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஒரு மேனுவல். ஓ, இங்க ஒரு கேஸ் இருக்கா? பரவாயில்லையே, 2 கேஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா இது வந்து நார்மலா நீங்க போனை காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த கேஸ் மட்டும் தான் வரும். சரியா? அப்ப இந்த கேஸ் யாருக்குன்னு தானே சொல்றீங்க? நான் சொன்ன ட்விஸ்ட் அதான் சொல்றேன். பாருங்க, இங்க ஒரு அட்டாச்மெண்ட் ஒன்று இருக்கு. இங்கதான் முக்கியமான அந்த பவர் சோர்ஸே இருக்குது. இதுக்காக ஒரு கேபிள் டைப் C to டைப் C கேபிளும் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த போனை பத்தி முழுசா பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதோடைய ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனை உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். என்ன இருக்குன்றத பார்த்துருங்க. திரும்ப அதை நான் சொல்லி உங்க டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இது ஒரு கேமிங் ஸ்மார்ட் போன் தான் அவங்க கிளைம் பண்றாங்க. சரி, நம்ம பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்தே போயிடலாம். பெர்ஃபார்மன்ஸ்க்கு முதல்ல இதுல இருக்கக்கூடிய ப்ராசஸர்னு பாத்தீங்கன்னா Dimensity 8200 அல்டிமேட் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த ப்ராசஸர் தான். சரி, Dimensity 8200க்கும் இந்த 8200 அல்டிமேட்டுக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, 8200ல ஒரு பிரைம் கோர் இருக்கும், 3 பெர்ஃபார்மன்ஸ் கோர் இருக்கும், 4 எஃபிஷியன்சி கோர் இருக்கும். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ஒரு பிரைம் கோர் இருந்துச்சு பாருங்க, அதே மாதிரி அந்த 4 பிரைம் கோரா மாத்திட்டு இருக்காங்க. எல்லாமே 3100 MHz ரன் ஆகுது. மீதி 4மே எஃபிஷியன்சி கோரா இருக்கு. சரி, இது பெர்ஃபார்மன்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு பார்க்கிறதுக்கு நாங்க சிந்தெடிக் பெஞ்ச்மார்க் வந்து ரன் பண்ணி பார்த்தோம். ஸ்பெஷலி சொல்ல போனா AnTuTu ரன் பண்ணி பார்த்தோம். 9.4 lakhs அப்படின்ற ஸ்கோர் வருதுங்க. இந்த ப்ராசஸருடைய மேக்ஸிமம் சப்போர்ட் ஆன LPDDR5 கான RAM டைப், UFS 3.1 கான ஸ்டோரேஜ் டைப்புமே இதுல வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய பிளஸ். அதனால ஒரு நல்ல ஸ்கோருமே வந்து வந்திருக்கு. சரி, இது இல்லாம மத்த டெஸ்ட் நம்ம CPU throttling ரன் பண்ணி பார்த்தோம். 15 minutes ரன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை அப்படியே போயிட்டே இருக்கு, டக்குன்னு throttle ஆகுது. திரும்ப அப்படியே கூல் டவுன் ஆயிட்டு திரும்ப மேல வருது, திரும்ப டக்குன்னு throttle ஆகுது. சோ கொஞ்சம் ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன் தான் இருந்துச்சு throttling பொறுத்த வரைக்கும். சரி, நம்மளுடைய 3D மார்க் எக்ஸ்ட்ரீம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதுல என்னடான்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங். ஏன்னா ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 98.8% வந்திருக்கு. ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட். நமக்கு கை வச்சு பார்க்கும்போது ஹீட்டிங் நல்லாவே விசிபிள் ஆச்சுங்க. 51 to 52 டிகிரி மாறி மாறி வந்தது. இன்ஃபேக்ட் வெளியில மழையும் பெஞ்சிட்டு இருந்துச்சு. இதை கண்டிப்பா அவங்க ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். சரி, இப்போ பிராக்டிகலா கேமிங் எப்படி இருந்துச்சு அதை பார்த்துடலாமா? BGMI பொறுத்த வரைக்கும் ஸ்மூத் எக்ஸ்ட்ரீம் பிளஸ் வேற ஏதோ கொடுத்துருக்காங்க. இது புதுசா நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். நீங்க எதையாச்சும் எங்கேயாச்சும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரி, அது இல்லாம அல்ட்ரா HDRல அல்ட்ரா வரைக்கும் விளையாட முடியும். சரி, ஃபீச்சர் வைஸா இந்த கேமிங்காக ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா? 60 minutes வரைக்கும் நீங்க 120 FPS கேமிங் விளையாடிக்கலாம். அதுக்கப்புறம்
இதை நம்ம ஏற்கனவே ஐக்கு ஃபோன்லலாம் பார்த்துருக்கோம்ல, அதே தான் கேம் பிளே இன்டர்போலேஷன், இந்த ஸ்லைட் கண்ட்ரோல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுலேயுமே ஒரு விஷயத்த மிஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் கேம் பிளேவை பற்றி பேசணும்னா 90 மினிட்ஸ் வரைக்கும் நாங்கள் கண்டினியூஸாக வந்து கேம் பிளே பண்ணி பார்த்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் ஆரம்பிச்சதுலேருந்து ஃபினிஷ் பண்ணும்போது 40% வந்து பேட்டரி வந்து ட்ரைன் ஆச்சு. இது நார்மலாக மற்ற ஃபோனில் கம்பேர் பண்ணுறதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ட்ரைன் ஆச்சுன்னு சொல்லணும். ஆனால் கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கேம் பிளே பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். நானும் இன்ஃபேக்ட் வந்து வராதுன்னு தான் நினைச்சோம். ஸோ 1 hour தாண்டி நாங்கள் பிளே பண்ணும் போதும் 1 hour வரைக்கும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிச்சு. 1 hour போக 1 hour தாண்ட ஆரம்பிக்கும் போது ஸ்லைட்லி ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருந்ததை தவிர மற்றபடி ஒரு நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வந்தது. சரி, 90 மினிட்ஸ் வரைக்கும் கேம் விளையாடுனதுக்கு அப்புறம் ஹீட் எந்த அளவுக்கு ஆச்சுன்னு நாங்கள் மெஷர் பண்ணி பார்க்கும்போது 45 - 46 டிகிரி வரைக்கும் போச்சு. 144 ஹெர்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் அது கேமிங்ல வரல. வெறும் யூஐல நீங்க யூஸ் பண்ணது மட்டும் 144 ஹெர்ட்ஸ் அப்படின்றது இருக்கும். அவ்வளவுதான். கேமிங்ல 120 தான். ஆனா அந்த கேம் ஃப்ரேம் இன்டர்போலேஷன் மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணா ஐக்குள்ள என்ன ஆகும், எக்ஸ்ட்ரா ஃப்ரேம்ஸ் போக முடியும், இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாடுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் இல்லையா? இதுல எனேபிள் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது வரைக்கும் 120 FPS இருக்கிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 68. ஏன் திமுங்களா எப்படி? அண்ட் இதுல ஒரு மெசேஜ் வேற வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 60ல இருந்து தான் மேல போகும் அப்படின்னு சொல்லிட்டு 60ல கொண்டு வந்து தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். இவங்க கிளைம் பண்ற மாதிரி ஒரு கேமிங்க்கு ஒரு நல்ல போனாவே இருக்குன்னு வச்சுக்கிட்டாலுமே ஹீட்டிங் பீக் அடிக்குது. சரி, இந்த ஹீட்டிங்கை குறைக்கிறது என்னடா அப்படின்னும் போது தான் இந்த ப்ராடக்ட் உள்ள வருது. இது வெளியே போகுது. இது ஒரு கூலர். ஸோ இந்த ஃபோனில் டேரக்டாக வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா பாருங்க, இது வேற ஒன்று கொடுத்துருக்காங்களா. இந்த ஸ்டிக்கரை எடுத்து நீங்கள் ஃபோன் மேலே ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இதை ஒட்டலாம். ஏன்னா அது ஒரு மேக்னெட் ஒட்டிக்கும். சரியா? ஒருவேளை நீங்கள் ஒட்ட விருப்பம் இல்லை என்றால் இந்த கேஸ் கொடுத்துருக்காங்களா, அதாவது தனியாக ஒரு பாக்ஸில் வந்து பாருங்க, செகண்ட் கேஸ். இந்த கேஸில் இது ஒட்டுது. இப்போ நீங்கள் ஃபோனை போட்டுட்டு ஹீட்டிங் ஆச்சுன்னா அழகாக அதை வச்சுட்டு பவர் கனெக்ட் பண்ணணும். திருப்பி எப்படி ஒன்று வச்சுட்டு பவர் கனெக்ட் பண்ணிட்டு விளையாட ஆரம்பிச்சிக்கலாம். இல்லைனா அந்த கேபிள் எடுத்து அழகாக இங்கே கூட சொல்லிக்கலாம். ஆனால் அப்படி வச்சு விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக பிடிச்சி விளையாட முடியாது. ஆனால் இந்த மெட்டீரியலில் தாங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். என்னன்னா அயன்மேனில் மாற்றி வேற டெக்னாலஜி வர்ற மாதிரி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கையில் வைக்கும்போது நார்மலாக தான் இருக்குது. டெம்பரேச்சர் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். நார்மலாக இருக்கும்போது எப்படி இருக்குது டெம்பரேச்சர். இதுவே பவர் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உடனடியாக எந்த அளவுக்கு கூல் ஆகுது பாருங்க. ஜஸ்ட் ஃபேன் மட்டும் சுற்றி கூல் ஆகல, உள்ள வேற ஏதோ ஒன்று இருக்குது. நமக்கு வர்ற வியூஸ்க்கு நம்ம பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. தம்பி காசு இருக்கும்போது பிரிச்சு பார்க்கட்டும். சரி, அந்த அளவுக்கு சில்லுன்னு ஆகிறதும் போக எவ்வளவு நாள் சில்லுன்னு ஆகும், எத்தனை நாள் வந்து இது வரும் அப்படின்றதெல்லாம் ஐடியாவே இல்லை. எனக்கு போன்ல இருக்கிற டெக்னாலஜி விட இதை செம்மையா பண்ணிருக்காங்க. ஆனா எவ்வளவு நாள் வரும் தான் தெரியல. ஏன்னா வெறும் ஃபேன் மட்டும் ஓடிச்சுன்னா டவுட் வந்திருக்காது. திடீர்னு கூல் ஆகுதா, அதான் டவுட். ஆனால் அவங்க சொன்ன இன்னொரு விஷயம், இது இந்த அளவுக்கு ஹீட் ஆகும்போது இதை வச்சிங்கன்னா சில்லுன்னு ஆகிடும். எல்லாம் சரிதான். ஆனால் போன வருஷம் அந்த ஃபோனில் ஹீட் ஆகுதுன்னு சொல்லும் போது இல்லைன்னாங்க. இந்த வருஷம் ஹீட் ஆகுது, ஆனால் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இது கொடுக்குறோன்னு சொல்கிறாங்களா. ஆனால் இது எல்லாருக்குமே வராது. ஸோ இது எத்தனை பேருக்கு வரும்னு கூட அவங்க மென்ஷன் பண்ணல. சரி, 50 பேர் கொடுக்க போகிறோம், 500 பேர் கொடுக்க போகிறோம், 5000 பேர் கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு எந்த ஒரு எக்ஸாக்ட் நம்பர்ஸும் என் கண்ணில் படவே இல்லை. லிமிடெட் பீரியட் ஆஃபர் தான் சொல்லியிருக்காங்களே தவிர அது எவ்வளோ லிமிட்டு, எவ்வளோ பீரியட் வரைக்கும், நத்திங். இல்லை அவங்க இல்லை, சம்திங். உங்க கண்ணில் ஏதாச்சும் பட்டுச்சுன்னா சொல்லுங்க. மற்றவங்க யாராச்சும் வாங்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இன்ஃபினிக்ஸ் கிட்ட நம்ம எப்பவுமே சொல்ற விஷயம், அந்த யூஐயை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கடாப்பா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. இந்த வாட்டி நம்ம சொன்னதை கேட்டுட்டாங்க போல, காது நல்லா பெருசா வச்சு. ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ளோட்வேர்ஸ் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம். ரெண்டாவது விஷயம், சரி அந்த யூஐ எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா யூஐ ரொம்ப சிம்பிளா இருக்கு, நீட் அண்ட் கிளீனா பண்ணிருக்காங்க. கேமிங் போன்றதுக்கு அதோட வால்பேப்பர் தீம் இதையும் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, அந்த யூஐ ஸ்மூத் எனஃபா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் கொஞ்சம் இடிக்குது. ஏன்னா எல்லாத்தையுமே பண்றாங்க தவிர அந்த ஆப்டிமைசேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணிருக்கலாம்ல. யூஐல நம்ம நார்மலா யூஸ் பண்ணும்போதே சின்னதா ஒரு லாக் விசிபிள் ஆகுது. பிளஸ் நீங்க ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது இல்ல மல்டி டாஸ்கிங் பண்ணும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜிட்டர் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. அப்படியே ஒரு நின்னு அப்படி போற மாதிரி இருக்கு. இது 65% ஆஃப் த டைம் நாங்க வந்து ஃபேஸ் பண்ணோம். அது எப்படி ப்ரோ 65% ஆஃப் த டைம் அப்படின்னு சொன்னீங்கன்னா தெரியாது. குத்து மதிப்பா ஒரு ரேட்டிங் 10 தடவைல ஒரு 6 தடவை 7 தடவை வருது. சரி, சாஃப்ட்வேர் சப்போர்ட் ஆச்சு எவ்வளவு கொடுப்பாங்கன்னு பார்க்கும்போது 2 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் சப்போர்ட் தான் கொடுப்போம்னு சொல்றாங்க. நம்ம மார்க்கெட்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் 4-5 போயிட்டாங்களே, வேற வழி இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாம் 3 வருஷம் 2 வருஷம் கொடுத்திருந்தாலும் 3 வருஷம் கொடுத்திருந்தாலும் 4 வருஷம் வந்துட்டாங்க. இவங்க இன்னுமே 2 வருஷம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபினிக்ஸ் போனை வாங்கும்போது நான் பெரிய கவலைப்படுறதே விஷயம் எங்க தெரியுமா, நிறைய பேர் கேட்கும்போது சொல்ற விஷயமோ, வாங்கும்போது ஸ்பெக்கு எல்லாம் நல்லா தான் இருக்குது. இனிஷியலாக நாங்கள் டெஸ்ட் பண்ணி சொல்லும் போது இருக்கிற கான்ஸ்லாம் சொல்லிடுறோம். பட் லாங் டேர்ம்ல 1 வருஷத்துக்கு அப்புறமோ 2 வருஷத்துக்கு அப்புறமோ ஸ்மார்ட் போன் எப்படி இருக்கும் அது தெரியாது. அந்த சாஃப்ட்வேர் சப்போர்ட்டை பொறுத்து தான் சொல்ல முடியும். பட் இவங்களே சாஃப்ட்வேர் சப்போர்ட் வெறும் 2 வருஷம் தான் தராங்கன்னா அப்போ நம்ம இது என்ன பண்றது? அதுக்கப்புறம் ரீசேல் வேல்யூ இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டைனமிக் பார், இந்த டைனமிக் ஐலைன் மாதிரியே மேலே சார்ஜ் போடும்போது அந்த விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. அண்ட் ஸ்மார்ட் ஹப்னு ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம OnePlusல பார்த்துருக்கோம்ல, அதே தான். உங்களுக்கு ஏதாச்சும் ஃபைல்ஸ் வந்து வேற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மாற்றணும் செய்யணும் அப்படின்னா இந்த இமேஜை தூக்கி வந்து நீங்கள் போட்டுட்டு திரும்ப வேற எங்கே பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே எடுத்துட்டு போய் அழகாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஃபீச்சர், நல்லா ஒர்க் ஆகுது.
டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே நான் சர்ப்ரைஸ் ஆகிட்டேங்க. ஏன்னா ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஆனால் பெரிய டிஸ்பிளே பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா பெசில்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப மினிமலிஸ்டிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வேணால் ஒரு தம்ஸ் அப் கண்டிப்பாக வந்து இன்ஃபினிக்ஸ் வந்து கொடுக்கலாம். சரி, அந்த டிஸ்பிளேல பார்க்கறதுக்கு உங்களுக்கு மல்டிமீடியா கன்சம்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இண்டோரில் நல்லாவே இருக்குது, அவுட்டோரில் போனாலும் உங்களுக்கு பிரைட்னஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னன்னா உங்களுக்கு கிளார் நல்லாவே இருக்கும் வெளியில் யூஸ் பண்ணும்போது, சரிங்களா? அந்த ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மற்றபடி உங்களுக்கு வியூவிங் ஆங்கிள்ஸ்ல இருந்து கலர்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஹெச்டிஆர் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது யூடியூப்ல 4Kல ஹெச்டிஆர் பிளேபேக் இருக்கு, நல்லாவே வந்து பிளே ஆகுதுன்னு சொல்லலாம், அதில் இஷ்யூ கிடையாது. நெட்ஃபிளிக்ஸ்ல ஹெச்டிஆர் சப்போர்ட் கொடுக்கல. இது எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ இதுக்கு ஈக்குவலா நம்ம ஆடியோ எதிர்பார்ப்போம்ல, எதிர்பார்க்காதீங்க. எதுக்கு எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய இன்னொரு பெரிய கம்பெனி இன்ஃபினிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடியோ தான். ஏன்னா மியூசிக்கை போட்டிங்கன்னா பின்னாடி வேற இது வேற இருக்கு, போட்டுட்டா அப்படியே சும்மா அதிரும், அந்த மாதிரி அதிர்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. மியூசிக் வந்து பிரியுது அந்த அளவுக்கு. இதுல சவுண்ட் பை ஜேபியில் போட்டிருந்தாங்க, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேற லெவலில் இருந்தது எனக்கு. ஹாப்டிக் ஃபீட்பேக்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லதா இருக்கு. ரொம்ப அதிகமாக அந்த OnePlus லெவலுக்கு எதிர்பார்க்காதீங்க, ஓரளவுக்கு மினிமமா இருக்கு, அது சட்டிலாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். IP54 ரேட்டிங் இருக்கு, NFC Wi-Fi 6 இருக்கு, அண்ட் USB 2.0 போர்ட் மட்டும் தான் கீழே இருக்கு. 5000 mAh பேட்டரி, ஆனால் 45 வாட் தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் தந்திருக்காங்க. சரி, சார்ஜரே தடாம இந்த செக்மெண்ட்ல நிறைய பேர் இருக்காங்க, அதை கம்பேர் பண்ணும்போது ஓகே. பட் இருந்தாலும் இவங்க ஒரு கேமிங் சென்ட்ரிக் ஸ்மார்ட் போனா ப்ரிஃபர் பண்ணி கொடுக்கும்போது இந்த செக்மெண்ட்லேயே மற்ற ஸ்மார்ட் போன்லாம் கூட பார்த்தீங்கன்னா 67 வாட் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதை கொடுத்துருந்தாங்க அந்த கேமிங் விளையாடுறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிளஸ்ஸா இருந்திருக்கு. கேமராவை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் எல்லாம் பெருசுங்க. 108 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க, 2 மெகாபிக்சலுக்கான டெப்த், 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ. எதுக்கு? ஓகே, சரி, இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுக்கும்போது நீங்க ஒருவேளை நேச்சுரலா எடுக்கிறீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவா இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. பட் இதுவே ஹியூமன் சப்ஜெக்ட் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஸ்கின் டோன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபிளாட் பண்ணிடுது, ரொம்ப ஒயிட்டா தெரியுற மாதிரி தான் இருக்கு. அப்படின்னா நல்லா இருக்குமே யோசிச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. ஸ்கின் டோனே அங்கே மாறும் போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா டீட்டெயில்ஸுமே வந்து சரியா தெரிகிறது கிடையாது. ஒரு சில இடத்துல பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, பட் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ்ல இமேஜ் வீடியோ குவாலிட்டி அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு இல்லை. சரி, இதே செக்மெண்ட்ல இப்போ ரீசெண்டாக தான் OnePlus ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தோம் நாடு. ஸோ அதையுமே வச்சு சைட் பை சைடு வந்து எடுத்து காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு வந்து பாருங்க. இதுவும் பயங்கர சூப்பர் கேமராலாம் வந்து கிடையாது, பட் கம்பேரிட்டிவ்லி நம்ம பார்த்த வரைக்கும் இது கொஞ்சம் பெட்டரா இருந்தது. இந்த ரெண்டுத்தை எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன் எல்லாமே OnePlusல கொஞ்சம் அந்த ஆரஞ்சு டோன் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா வந்து பளிச்சு வந்து தெரியுற மாதிரி இருந்தது. இதுல ஃபுல்லா ப்ளீச் அடிச்ச மாதிரி அந்த ஸ்கின் டோன் வந்து மாறுறதுனால கொஞ்சம் அங்கே பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகுது. மற்றபடி கேமராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எட்ஜ் டிடெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா OnePlusல நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்கு. இன்ஃபினிக்ஸில் கண்டிப்பாக வந்து கேமராவில் வந்து ஒரு மிகப்பெரிய சொதப்பல் இருக்குது. ஸோ இதை பற்றி நானும் அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. அண்ட் செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் ரொம்பவே நல்லா தெரியும். டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே OnePlusல நல்லாவே வந்து வந்திருக்கு. ஸோ இன்ஃபினிக்ஸ் கொஞ்சம் ஆவரேஜான கேமரா தான், ரியர் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே. இந்த வீடியோ நம்ம 4Kல எடுத்துகிட்டு இருக்கோம். 2 கேமராலையுமே பார்க்கும்போது உங்களுக்கு ஆடியோ வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படி நான் வாக் பண்ணிட்டு பின்னாடி போகிறேன். ஸ்டெபிலிட்டியும் 2 ஃபோனில் எதில் நல்லா வருதுன்னு பாருங்கள். கொஞ்சம் வேகமாக வாங்க தம்பி, சீக்கிரமாக வாங்க. பிரியாணி சாப்பிட்டு இவ்வளோ மெதுவாக நடந்தால் எப்படி? ஓகேவா? இப்போ ஷேடோவில் எஸ், இப்போ எதில் டார்க்காக இருக்குது, எது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நம்ம ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோ எல்லாமே பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ ஷேடோவில் இருந்து அப்படியே வெயிலில் போகிறேன், செம வெயில். இப்போ பார்க்குறதுக்கு சாரி ஃபார் தட், நல்ல வெயில் எடுத்துகிட்டு இருக்கோம். 2 கேமராலுமே ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் ஆடியோ வீடியோ பாருங்கள். இப்போ ஸ்டெபிலிட்டி பாருங்கள். அப்படியே இப்போ ஷேடோவில் போகிறேன். இப்போ பாருங்கள், பின்னாடி டிசைனை மட்டும் ஒரு ரக்கடான கேமிங் ஃபோன் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த ROGல பார்த்தோம்ல, அதை கொஞ்சம் பட்ஜெட் செக்மெண்ட்ல திரும்ப எடுத்து பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. அது நல்லா இருக்கு. ஒரு RGB லைட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பெருசா நம்ம ஒன்னொன்னா ட்வீக் பண்ண முடியாது. அவங்க கொடுத்துருக்கிற விஷயத்தை வச்சு நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது, ட்வீக் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் உங்களால் வந்து பண்ண முடியும். மற்றபடி இதெல்லாம் டிரான்ஸ்பரண்ட் டிசைன்லாம் நம்பிடாதீங்க. ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க, அதுதான் சரிங்களா. ஆனால் ஃபோன் மட்டும் நல்லா பெரிய ஃபோனுங்க, நல்லா பாக்ஸி டிசைன் சொல்லலாம் இல்லையா. எக்ஸாக்டான பாக்ஸி டிசைனா இதுதான், செம பாக்ஸியா இருக்கு. கேஸை போடாமல் கையில் பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக பெயின் வரும். ஏன்னா எட்ஜஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக கிடையாது, பட் ஹார்டாக இருக்குன்னு சொல்லலாம். கையில் பிடிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான், பட் ரொம்பவே கீழே தான் இருக்கு. இந்த அளவுக்கு பாக்ஸியான ஒரு ஃபோனை பிடிச்சி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப பழகினா மட்டும்தான் செட் ஆகும். அது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ஃபைனலி 25,000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கேமிங் மட்டும்தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது 25,000 ரூபாய் கிடையாது. இந்த ஆக்சசரிலாம் சேர்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தான் வரும். பட் இதை தனியாக விற்கிறாங்களான்னு இப்போ வரைக்கும் தெரியல. அந்த லிமிட்டட் ஆப்ஷன்ல உங்களுக்கு கிடைச்சி நீங்க வாங்கினீங்கன்னா லக்கு.
பட் அது கிடைக்குமா தெரியாது. ஸோ ஃபோனை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் லான்ச் பண்ணதை விட இந்த வாட்டி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. பட் இதை ஒரு பெஸ்ட் கேமிங் ஃபோன் நீங்க 25,000 பட்ஜெட்ல பாக்குறீங்க அப்படின்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா ஆப்ஷன்ஸ்ல என்ன வச்சுக்கலாம், பட் இதுதான் அப்படின்னு சொல்லி வாங்குங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா போக்கோ F6 லான்ச் ஆயிருக்கு.